ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்குங்கள். ஈத் முபாரக் விஷஸ்ங்க டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. இதை பார்த்துட்டு இருக்க எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி இந்த பக்ரீத் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்வீட்டு, அது எப்படி ஈஸியாக பண்ணலாமா அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது என்ன ஸ்வீட் ரெசிபின்னு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஹால்கோவா ரெசிபி தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 சின்ன கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பில் ஒரு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு தாங்க, எனி பிராண்டட் கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமான கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் சுகருக்கு நான் சுகர் அரைக்கும் போது 2 ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் 1/4 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்து பவுடர் சுகர் பண்ணும்போது மறக்காம அதிலேயே போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேங்க, நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். என்னடா ஸ்வீட்டுக்கு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது எப்படி பண்ணுறாங்கிறத காமிக்கிறேன் வாங்க, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கோதுமை மாவு, எல்லா கோதுமை மாவையுமே அந்த நெய் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கோதுமை மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா அந்த நெய்லேயே கோதுமை மாவை வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வரணுங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரேடி அரைக்க ஊற்றாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டேஜில் நான் கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அது கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் வரணுங்கிறது காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபோட்டோ மூலிமா கூட காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரணுங்க, கலர் மாதிரி வரணும். இப்போது இந்த ரொம்ப சிம்பிளுங்க இந்த ஸ்வீட்டு. இது நல்லா ஆறணுங்க. இந்த கோதுமை மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ட்ரே எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பேக்கிங் ட்ரேயோட அடிபாகத்தை இப்போ நான் எடுத்துக்கிறேன். என்னோடய பேக்கிங் ட்ரே பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணால் தனியாக வந்துடுங்க. அந்த லாக்குன்னு ஓப்பன் பண்ணால் தனியாக வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி இந்த பேக்கிங் ட்ரே அளவுக்கு என்னோடய பட்டர் பேப்பரை கட் பண்ணி அதுக்குள்ளே உள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போது அதுக்குள்ளே நான் ஏன் பண்ணேன்னா, அதுக்குள்ளே இந்த கோதுமை மாவு நல்லா ஆறி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலான்னு தான் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கோதுமை மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுடர் சுகரை இதோடு சேர்த்திக்கிறேங்க. இந்த கோதுமை மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் பவுடர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா தாங்க இந்த ஸ்வீட்டுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் நான் மில்க் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடர் சுகர் 3/4 கப், 1/4 கப் மில்க் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ அந்த கோதுமை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெய்யில் வறுத்து வச்சுருந்த அந்த கோதுமை மாவு, பவுடர் சுகர், தென் மில்க் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் இல்லையான்னு உங்களுக்கு கவலை வேண்டாங்க. அதுக்கு நீங்கள் 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா மீதி நெய்யை, அந்த நெய்யை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக அந்த 3/4 கப் நெய்யை ஊற்றாமல் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நெய்யை ஒரேடியாக ஊற்றாமல் எப்பயுமே ஸ்வீட்டுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கடாயில் போட்டு. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன் தடவி விட்றேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நீட்டாக நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது எல்லாமே ஸ்மூத்தாக வருங்க. அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்படி நல்லா ஸ்மூத்தாகிற வரைக்கும், அந்த கட்டி இல்லாத வரைக்கும் நல்லா அந்த கரண்டிலேயே நல்லா நீட்டாக ஸ்மாஷ் பண்ணி ஈக்குவல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஈக்குவல் பண்ணி வச்சதை நான் பேக்கிங் ட்ரேயில் எடுத்து மாற்றுறேன். கடாயிலே ஈஸியாக தானே இருக்குது, எதுக்கு பேக்கிங் ட்ரேயில் மாற்றுறேன்னு நினைக்கிறீங்களா? பேக்கிங் ட்ரேயில் மாற்றி திரும்ப கொஞ்சம் மீதி இருக்கிற எல்லா நெய்யும், இது மீன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க மிச்சம் இருந்தது, அதையும் ஊற்றி நல்லா ஈக்குவலாக வர வரைக்கும் நான் நல்லா சுற்றி ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. பட்டர் பேப்பர் மேலே திரும்ப ஊற்றி நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க. ஃப்ரீசரில் வைக்க போகிறேன்.
ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இந்த லாக் அண்ட் ஓப்பனில் ரொம்ப ஈஸி தாங்க. இது ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வெளியில் வந்துடும். ஜஸ்ட் மேலே தூக்குனிங்கன்னா ஈஸியாக வந்துடும், அந்த ஷேப் மாறாமல். அதுக்காக தான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சு சூப்பராக ரெடியாகி செட் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஒரு கத்தியில் வச்சு கட் பண்ண வேண்டியதாங்க. உங்களுக்கு நீளமாக வேணும்னா நீளமாக, இல்லை அகலமாக வேணும்னா அகலமாக, லென்த் வைஸாக வேணும்னா லென்த் வைஸாக, வித் வைஸ் வேணுமா வித் வைஸ், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் லைன் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் லைன் போட்டுக்கிறேன். இப்போது எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் கொடுக்குற மாதிரி பின்னாடி பட்டர் பேப்பரோட, சில பேர் கடையில் சின்ன சின்ன பீஸாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்காம உங்களுக்கு பட்டர் பேப்பர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பின்னாடி திருப்பி போட்டு அந்த பட்டர் பேப்பரை எடுத்துடுங்க. ஏன்னா குட்டீஸ்லாம் சாப்பிடும்போது ஆர்வத்தில் அப்படியே சாப்பிட்டோம், அதனால் நான் பட்டர் பேப்பரை எடுத்துடுறேன். நான் கடையில் கொடுக்கும்போது பட்டர் பேப்பரோடு கொடுப்பாங்க, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் பட்டர் பேப்பரை எடுத்துடுறேங்க. ஃபுல்லாக பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு திரும்பவும் பின்னாடி கமுத்தி போட்டு நான் கட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே முன்னாடி கட் பண்ணியிருந்தாலும் பின்னாடி கட் பண்ணும்போது ஈஸியாக வரும் இல்லைங்களா எடுக்கிறதுக்கு ஷேப்பு, அதனால் பின்னாடி திருப்பி போட்டு அதே மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறக்கும் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ஜில்னஸ் அடங்கினதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா, கூல்னஸ் அடங்கினதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வருங்க. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா டைமண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ பாருங்கள், 2 பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. திரும்பவும் பிக்கிறேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு ஷேப் ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு ஷேப் எடுத்து சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த ஒரு ஷேப் அழகாக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அழகாக வந்திருக்குல்ல அந்த ஷேப். இதெல்லாம் அது உங்களுக்கு பிளேஸில் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குல்ல. இது நம்மளோட சின்ன வயசு ஸ்வீட்டில் சாப்பிடுவோம்ல கடையில் வாங்கி, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு தாங்க. இந்த பக்ரீத்துக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் எல்லாருக்கும் ஒன் செகண்ட் என்னோட பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.